மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா தான் அனைத்து ஜாதியினர் அச்சாலாம் திட்டத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 32 பேர்களை அந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்வதையே தடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர். அதன் பிறகு ஏன் வழங்கவில்லை தொடர்ந்து என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக நல்மனம் படைத்தோர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அது உயர்நீதிமன்றமே நேரடியாக இருவரை அந்த கமிட்டிக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கின்றார்கள். அரசின் சார்பில் 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்தபோது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.